குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய யூனிட் 2 கிளைமேட்டாலஜியில் ரொம்ப முக்கியமான டாபிக்கான கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொப்பன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில் பிஜிடிஆர்பி 2025க்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஃபார் தி ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ். கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் ஆர் ஏதாவது வேற எனி அதர் குவரிஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஓகே. வாட் இஸ் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன்? முதல்ல எதுக்கு கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் வேணும் நமக்கு? நம்ம வேர்ல்ட்ல வேரியஸ் கிளைமேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர், precipitation, ஹியூமிடிட்டி, சீசனல் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பொறுத்து நிறைய கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ் வந்து இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ராப்பரா வகைப்படுத்துறதுக்காக தான் இந்த கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன்ன்றது வந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி வகைப்படுத்துறதுனால எந்தெந்த ஏரியாஸ்லாம் சிமிலர் கைண்ட் ஆஃப் வெதர் ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் கிளைமேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் குரூப் கீழே பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இதை கொண்டு வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரீஜன் ஒரு ஒரு பிளேஸ்ல அக்ரிகல்ச்சர் பிளான் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் பிளான் பண்ணும்போது இவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதே மாதிரியான சிமிலர் வெதர் இருக்கக்கூடிய அதர் குரூப்ல வேற ஒரு ஏரியால எந்த மாதிரி எல்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் பிளான் பண்ணமோ அதே இதை இங்கேயும் பிளான் பண்ணலாம். ஸோ ஏன்னா இங்க சேம் டெம்பரேச்சர், precipitation இந்த மாதிரியான செவரல் ஃபேக்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம சேம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆல்சோ இது சேம் அப்ளைஸ் டு செட்டில்மெண்ட்ஸ், வெஜிடேஷன், இதுக்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன்றதை கொண்டு வராங்க. இதுல முன்னோடியானது நம்ம கொப்பன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெர்மன் கிளைமேட்டாலஜிஸ்ட். இவர் 1884ல கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒர்க்கை ரிலீஸ் பண்றாரு. அதை லேட்டர் 1918லயும் 1936லயும் பாத்தீங்கன்னா அதை மாடிஃபையும் பண்றாரு. ஸோ இவரோட இந்த கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன்ல மெயினா டெம்பரேச்சர், precipitation பேட்டர்ன்ஸை பொறுத்து அங்க ஒரு ரீஜன்ல எப்படி எல்லாம் சீசனல் வேரியேஷன்ஸ் இருக்குன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்றாரு. அதை வச்சு இவர் இதை வச்சு இவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா, முக்கியமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரீஜியன்ஸ்லயுமே எங்கெல்லாம் வெஜிடேஷன் ஜோன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அது அதை வந்து ஒரு கிளைமேட்டிக் பவுண்டரியா பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரிச்சு கொடுத்திருப்பாரு. இவரோட கிளாசிபிகேஷன் படி ஒவ்வொரு கிளைமேட்டிக் குரூப்பையும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கோடு கொடுத்திருப்பாரு, ஒரு கிளைமேட்டிக் கோடு கொடுத்திருப்பாரு. அந்த கோடு எந்த மாதிரி இவர் டிசைன் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் கிளைமேட்டிக் குரூப்பா இருக்கும். ஸோ அது என்ன மேஜர் கிளைமேட்டிக் குரூப்ஸ் ஏபிசிடிஇ அதை லேட்டர் பார்ப்போம். செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய precipitation பேட்டர்ன். ஸோ இது எவ்வளவு ரெயின்ஃபால் அங்க வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்றது செகண்ட்ல கொடுக்கும், செகண்ட் லெட்டரா. தேர்ட் லெட்டரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பேட்டர்ன். இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மேஜர் கிளைமேட்டிக் ஜோன்ஸை மேஜரா 5ம், ஆறாவதா ஹைலாண்ட்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியும் கொண்டு வர்றாரு. என்னென்ன அஞ்சு அஞ்சு குரூப் ஏபிசிடிஇ, அப்புறம் சிக்ஸ்தா ஹெச்ங்கிற ஹைலாண்ட் கேட்டகரி. இப்போ இதுல ஏ கேட்டகரி என்னது? டிராபிக்கல். ஸோ இப்போ இந்த டிராபிக்கல்ல எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோட இவர் வந்து சொல்றாருன்னா, கோல்டஸ்ட் மந்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சரே பாத்தீங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ் ஆர் ஹையரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கிளைமேட்ஸ். ட்ரை கிளைமேட் அவர் எப்படி கேரக்டரைஸ் பண்றாருன்னா, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், அதாவது precipitation விட்டு டோட்டல் எவாபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தட் டினோட்ஸ் ட்ரை கிளைமேட். சி வந்து பாத்தீங்கன்னா வார்ம் டெம்பரேட், அதர்வைஸ் கோஸ்டல் டெம்பரேட். டி வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் டெம்பரேட், அதாவது அதர்வைஸ் கால் கான்டினென்டல் டெம்பரேட். இ வந்து கோல்டு கிளைமேட்ஸ். கோல்டு கிளைமேட்டை இவர் எப்படி கேரக்டரைஸ் பண்றாருன்னா, எல்லா மந்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 10 டிகிரி ஆர் பிலோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஹைலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டா இருக்கும் டியூ டு எலிவேஷன். அது போக இந்த 5 மேஜர் கிளைமேட்டிக் குரூப்பை டோட்டலா இவர் வந்து 14 இண்டிவிஜுவல் கிளைமேட்டிக் சப்டிவைட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னென்ன 14 டைப்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ ஏன்றது நமக்கு தெரியும், டிராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட். இதுல 3 கேட்டகரி கொண்டு வர்றாரு. ஏஎஃப்ன்றது என்னதுன்னா நோ ட்ரை சீசன்.
எல்லா நாள்லயுமே பாத்தீங்கன்னா அங்க வந்து மழை பெய்யும். செப்பரேட்டா ஒரு ட்ரை சீசன்றது இருக்காது. அடுத்து ஏஎம்ன்றது பாத்தீங்கன்னா மான்சூனல் சீசன். மான்சூனல் சீசன்றது என்னது? சம்மர் வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல மழை பெய்யும், வின்டர் வந்து ட்ரை ஆகும். அதே மாதிரி ஏடபிள்யூன்றது பாத்தீங்கன்னா வின்டர் ட்ரை சீசன். ஓகேவா? ஸோ இதுல இந்த டிராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட் வந்து எந்த எந்த ஏரியாலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்னா 15 to 25 டிகிரிஸ் நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஈக்குவேட்டர். இங்கே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டெம்பரேச்சர் ஆவரேஜ் டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா அபவ் 18 டிகிரி செல்சியஸ் ஆல் ஓவர் தி இயர். ஸோ ஆல்சோ இட் ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் 150 சென்டிமீட்டர் அண்ட் அபவ். இதுல ஏஎஃப் ஏஎம் ஏடபிள்யூன்னு சொல்லிட்டு இவர் 3 சப் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காரு, 3. அப்புறம் பின்றது ட்ரை கிளைமேட்ன்றது தெரியுமா? இதுல பிடபிள்யூன்றது பாத்தீங்கன்னா பியோர் டெசர்ட் டைப் ஆஃப் கிளைமேட்டும், பிஎஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு செமி டெசர்ட் ஆர் செமி அரைடு கிளைமேட்டிக் ஜோனை பிரிச்சிருப்பாரு. இப்போ பிஎஸ் பிடபிள்யூ இது ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா லோ லேட்டிடியூட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச்ங்கிற கேட்டகரியிலையும், மிடில் லேட்டிடியூட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கேங்கிற கேட்டகரியிலையும் கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ சப்டிராபிக்கல் ஸ்டெப்பின்றது பிஎஸ்ஹெச், சப்டிராபிக்கல் டெசர்ட் வந்து பிடபிள்யூஹெச். இது மிட் லேட்டிடியூட் ஸ்டெப்பி வந்து பிஎஸ்கே, மிட் லேட்டிடியூட் டெசர்ட்ன்றது பிடபிள்யூகே. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 டிகிரி டு 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஈக்குவேட்டர். இங்கே லார்ஜ் கான்டினென்டல் ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கவர் ஆகிருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பின்றது ட்ரை கிளைமேட். ஸோ இங்கே டோட்டல் precipitation ஆல்வேஸ் லெசர் தென் evaporation and transpiration. Transpiration என்னது? Loss of water due to respiration by plants. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ precipitation 100 சென்டிமீட்டர் இருக்குன்னா 102 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எவாபரேஷன் நடந்திருக்கும். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர். அப்புறம் சின்றது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கோஸ்டல் டெம்பரேட் ரீஜன். ஸோ இதுல 3ஆ பிரிக்கிறாங்க, சிஎஃப்ஏ, சிஎஸ் அண்ட் சிஎஃப்பி. இதுல இருக்கிற 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சிஎஃப்ஏன்றது நம்ம இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ ரீஜன்ல பார்க்கலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா நோ ட்ரை சீசன். எஃப்னு வந்துச்சுனாலே நோ ட்ரை சீசன் அர்த்தம். அதே மாதிரி சிஎஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா, மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். அடுத்து சிஎஃப்பி, சிஎஃப்னு வந்தாலே என்னது? நோ ட்ரை சீசன். அடுத்து பின்னு வந்தது என்னதுன்னா இது வந்து மெரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். ஸோ உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட் கிளைமேட் இந்த ரீஜன்ல தான் இருக்கும். அதர்வைஸ் கால் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். ஸோ நம்ம பிரிட்டன்ல, அப்புறம் பெட்டகோனியால, நியூசிலாண்டில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளைமேட்டாக இருக்கும். ஸோ நாட் ஸோ வார்ம், நாட் ஸோ கோல்டு, ஆல்சோ நோ ட்ரை சீசன். அதுதான் பார்த்தீங்கன்னா சிஎஃப் பின்னு சொல்லுவோம். அப்புறம் டின்றது கான்டினென்டல் டெம்பரேட் ரீஜன்ஸ். ஸோ இப்போ இதுல 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று டிஎஃப் அண்ட் டிடபிள்யூ. நம்ம முன்னாடியே தெரியுமா? டிஎஃப்னு வந்தாலே என்னது? நோ ட்ரை சீசன். ஸோ இது வந்து இன்டீரியர் கான்டினென்டல் ரீஜன்ல இருக்கனால ஸோ எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் வெதர் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து சிவியர் விண்டரா இருக்கும். அண்ட் டிடபிள்யூன்றது விண்டர் ட்ரை அண்ட் வெரி சிவியரா இருக்கும். ஓகே, அடுத்து இ டைப் ஆஃப் கிளைமேட். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கோல்டு கிளைமேட். ஸோ துந்திரா கிளைமேட்டை நம்ம வந்து இடினோ, போலார் ஐஸ் கேப்ஸை வந்து இஎஃப்னு சொல்லியும் பிரிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடி இந்த ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா துந்திரா ரீஜன். இங்க இருக்கிற சாயில் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்லி ஃப்ரோசனா இருக்கும். ஸோ அதர்வைஸ் கால்ட் பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஎஃப்ன்றது என்னதுன்னா கம்ப்ளீட்டா இது வந்து பாத்தீங்கன்னா போலார் ஐஸ் கேப்ஸால கவர் பண்ணப்பட்ட ஒரு ரீஜன். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்னன்னு சொல்லி. ஈன்றது இங்க பாத்தீங்கன்னா வார்மஸ்ட் மந்தோட டெம்பரேச்சரே பாத்தீங்கன்னா நாட் அபவ் 10 டிகிரி செல்சியஸ். 10 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் பாத்தீங்கன்னா ஈவன் வார்மஸ்ட் மந்தே இருக்கும். ஸோ ஆல்சோ நம்ம ஹெச்ன்றது என்ன பார்த்தோம்? கோல்டர் கிளைமேட்ஸ் டியூ டு ஹை எலிவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொப்பன் கிளைமேட் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா வருஷமும் இந்த கொப்பன்ல இருந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஐதர் அது வந்து கிளைமேட்டாலஜில இருந்தே கூட கேட்கலாம், அப்படி இல்லைன்னா கொப்பன் ரிலேட்டடா நம்ம இந்தியாவை எப்படி கிளைமேட் கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்றத வச்சு அப்படியும் பாத்தீங்கன்னா நமக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து இங்க பார்க்கலாம். அதுல இது 2 ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்ப்போம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டின். நம்ம யூஜிசி நெட்ல ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் அது.
இதோட ஆன்சர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் பாஸ் பண்ணி ஆன்சர் ரீட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர்ஸை கொடுங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பக்கம் வந்து சிம்பிள், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கொப்பன், அந்த கிளைமேட் டைப். ஸோ ஏடபிள்யூ, பிஎஸ், சிஎஸ், இஎஃப். ஸோ நமக்கு தெரியும் ஏன்றது என்ன, பின்றது என்ன, சின்றது என்ன, இன்றது என்னன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர்ஸை கொடுங்க. ரைட். அடுத்த கொஸ்டின், in Köppen climatic classification system, the climate represented by the symbol CFB refers to what? CFB-ன்றத இங்க என்ன ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல ஹாட் அரிட் டெசர்ட் கிளைமேட்டா, ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட் வித் ட்ரை விண்டர்ஸா, மெரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் வித் வார்ம் சம்மர்ஸா, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கிளைமேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நமக்கு கிளைமேட்டாலஜி பேஸ் பண்ணி கோப்பன் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு இந்தியாவில் கோப்பன் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியும் நிறைய முறை கேள்வி வந்திருக்கு. ஓகே, ஸோ கோப்பன் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் நம்மளோட ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலி நம்மளோட அட்மிஷன்ஸ் ஃபார் பிஜிடிஆர்பி 2025க்கான அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் போயிட்டு இருக்கு ஃபார் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ். கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் ரிலேட்டட் queries ஆர் அட்மிஷன் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஒர்க் ஹார்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.